வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். சமூக ஊடகங்களுடைய பவர் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நாம தமிழக அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கும் எடுத்து காண்பித்து இருக்கிறோம். திருபுவனத்துல அஜித்குமார் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர், ஒரு கோவில் காவலாளி, ஒரு திருட்டு வழக்கின் பேர்ல ஒரு கட்ட பஞ்சாயத்து முறையில இதை காவல் விசாரணை கைதுன்னு சொல்ல முடியாது. இது விசாரணையினுடைய அடிப்படையில் அவர் இறந்தாரெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கட்ட பஞ்சாயத்தை இந்த சிறப்பு புலனாய்வு காவல் அதிகாரிகள் செஞ்சு அதனுடைய விளைவாக ஒருத்தர் இறந்திருக்கிறார். அதன் காரணமாக எழுந்த பிரச்சனை. வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, கிட்டத்தட்ட 4 நாட்கள் இத மௌனமாக இருந்து இதை கடந்து போயிடலாம். இதற்கு முன்னாடி 23 படுகொலைகள் இதே மாதிரி லாக்அப் கஸ்டடி படுகொலைகள் நடந்திருக்கிறது. அதே மாதிரி இதையும் கடந்து போயிடலாம் சொல்லி திமுக அரசாங்கம் நினைச்சிருந்தாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பேசல. இன்னும் சமூக போராளிகள் சொல்லக்கூடியவர்கள், இந்த சோகால்ட் ஜேர்னலிஸ்ட், சோகால்ட் அரசியல் விமர்சகர்கள் சொல்லி திமுகவிடம், அதாவது அறிவாலயம் வாசல்ல எச்ச எலும்பு சாப்பிடக்கூடிய ஒருத்தர் கூட அதை பத்தி பேசாத சூழல்ல சமூக ஊடக போராளிகள், குறிப்பாக எதிர்கட்சி அதிமுக, தமிழக வெற்றி கழகம், அதே மாதிரி பாஜக இருந்தவங்க வேற ஏதோ பிரச்சனைக்கு அவங்க ராசாவுக்கு எதிராக இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இருந்தாலும் அவர்கள் இப்படி கொஞ்சம் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள், அதை தாண்டி சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல களமாடக்கூடியவர்கள் இன்றைக்கு பேசி ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அஜித்குமாருடைய தாயிடமும் சகோதரனிடமும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் போன்ல பேசுறார். 4 நாளா இருக்கு இந்த நிலை வர்றதுக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பிறகு நீதிமன்றம் இந்த விஷயத்துல நடுநிலையாக செயல்படுகிறது. திமுக அரசாங்கத்திற்கு கெட்ட பேர் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கு அந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தி இருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த குற்றத்தில் ஈடுபட்ட 6 அதிகாரிகளில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி அடுத்த கட்ட விசாரணை சிபிஐக்கு போயிருக்கிறது. இதுல மேல் அதிகாரிகள் இருக்கிறார்கள். டிஎஸ்பி வரையிலும், எஸ்பி வரையிலும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அவர்களும் இந்த விசாரணைக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னு சொன்னா நீதிமன்றம் கேட்டிருக்கு, எஸ்பியை நீங்க எப்படி காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்துவீங்க, ஏன் அவரை கைது செய்யல, ஏன் அவர் மேல வழக்கு பதிவு செய்யல, ஒரு திருட்டு கேஸ், ஒரு செயின் மிஸ்ஸிங் கேஸ் வருதுன்னா அதை ஏன் முறைப்படி எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் பேர்ல விசாரிக்காத, எஃப்ஐஆரே பதிவாகாத ஒரு வழக்குக்கு எப்படி சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளை வைத்து அதுவும் 2 நாள் வச்சு அடிச்சு ஒரு விசாரணை நீங்க மேற்கொள்ள முடியும்? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அந்த அதிகாரி யார், மேலிடத்துல இருந்து கமாண்ட் பாஸ் பண்ணக்கூடிய அந்த அதிகாரி யார் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கேள்விகள் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. வேற வழி இல்லாம இன்றைக்கு மு க ஸ்டாலினுடைய அரசாங்கமும் இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு வழிவகுத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, பாதிக்கப்பட்டவர்களோடு போன்ல பேசியிருக்கிறாங்க. இது சமூக ஊடகங்கள்ல இருந்து மக்கள் சாதிச்சதுதான் இந்த அளவுக்கு வரைக்கும். இனி இதே மாதிரி ஒரு கொலை, இதே மாதிரி ஒரு படுபாதக செயல் தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம். அரசு அதிகாரிகளுக்கு, குறிப்பாக காவல் அதிகாரிகள் ஏதேச்ச அதிகாரத்தோடு, சர்வாதிகாரத்தோடு, இங்க எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதனால என்ன வேணா செஞ்சுட்டு போலான்னு சொல்லக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இந்த வழக்கு நேற்றைக்கு 5 பேரை காவல் அதிகாரிகளை கைது செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தா அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க காவல் நிலையத்துக்கு முன்னாடி தர்ணால ஈடுபடுகிறார்கள். அவருடைய குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க என்ன செய்வாங்க, அவருடைய மேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயம், மேல் அதிகாரி தானே சொன்னாரு, மேல் அதிகாரி சொன்னதை தானே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, மேலதிகாரி சொன்னா என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? அதுதான் நம்ம அந்த குடும்பத்தை பார்த்து கேட்க வேண்டியது. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் மேல ஒரு கொலை வழக்கு பதிவு செய்து ஒரு கைது, ஜாமீன்ல வெளியே வந்துட போறாங்க. அதுவே உங்களால தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொன்னா, ஒரு அப்பாவி இளைஞன் 4 பேர் 6 பேர் சேர்ந்து அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கிற நெஞ்சையெல்லாம் பதற வைக்குது. பிவிசி பைப்படுத்து அடிச்சிருக்கிறாங்க. பிவிசி பைப்படுத்து மிளகா பொடிய காதுல ஊத்தி இருக்கிறாங்க. கொஞ்சம் போது மனசாட்சி இருக்குமா இவர்களுக்கு? ஒரு மனுஷத்தன்மை என்கிறது இருக்குதா? என்னதான் அவர் குத்தவாளியாக இருந்தாலும் சரி, இப்படியா மனிதத்தன்மை இல்லாமல் நடந்து கொள்வார்கள்? அடின்னு அடிச்சு காதுல, மூக்குல, வாயில எல்லாம் அந்த மிளகா பொடியை கரைச்சி ஊத்தி கிட்டத்தட்ட 25 இடத்துக்கு மேல
அவருடைய உடல்ல காயம் இருந்திருக்காது. அந்த அளவுக்கு மிக மோசமான மிக வன்மமான வேலையை செஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு புகாருடைய அடிப்படையில், எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யாத புகாருடைய பேர்ல நம்ம இந்த காவல் அதிகாரிகள்கிட்ட கேட்கிறோம், உண்மையிலே ஒரு தவறு நடந்து ஒரு கொள்ளை ஒரு கடையிலேயோ நடந்து போய் முறைப்படி புகார் செஞ்சா ஒழுங்கா இந்த காவல்துறை விசாரிக்காது. ஒரு கடையில ஒருத்தன் திருடிட்டு போயிட்டானா வழக்கு பதிவு செய்யறதுக்கு அல்லது காவல் நிலையத்துக்கு போய் புகார் அளிச்சா, இங்க திருடுறவன் உத்தரப்பிரதேசத்துல போய் சேர்ந்தா கூட அந்த வழக்குக்கான விசாரணைய தூங்குதுல காவல் நிலையத்தை சேர்ந்தவர்கள் அவ்வளவு தாமதப்படுத்துவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த வழக்குக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்க? இதுல பின்னாடி இருக்கக்கூடியது யார்? இன்னைக்கு ஒரு 2 பெண்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. அதுல நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுல 500 ரூபா அஜித்குமார் கேட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி காவல் நிலையத்தில் நாம சொல்லி இருக்கிறோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் கொடுத்த புகாருடைய பேர்ல எனக்கு எஃப்ஐஆர் பதிவாகல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, இது அந்த பொண்ணு சைட்ல இருந்து பெரிய பிரஷர் வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஒரு 9 அல்லது 10 பவுன் நகை அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 7-7.5 லட்சம் ரூபா வருது. அப்ப அத ஆட்டையை போடுறதுக்கு, அத எப்படியாவது கையகப்படுத்துறதுக்கு இந்த சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் முயற்சி செய்திருக்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஏன்னா இந்த திருடு போன நகை கிடைச்சுதா அப்படிங்கிற தகவல் இதுவரையிலும் வரல. அந்த வழக்கு எந்த அடிப்படையில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் இத்தனை பேரிடம் அப்படிங்கிறது தெரியல. அப்ப என்னன்னா, உண்மையிலே ஒருத்தன் குற்றம் சாட்டப்பட்டிருந்தான் அப்படின்னு சொன்னா இந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு அடிச்சு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு, ஏன்னா சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவர்களிடம் ஆதாரம் இருந்துச்சு சொன்னா அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்து கோர்ட்ல தாக்கல் பண்ணிருப்பாங்க. ஆனா இல்லாத பட்சத்துல இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்குன்னு சொன்னா திட்டமிட்டே அவனை இந்த தவறை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காகவே இந்த அதிகாரிகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் நமக்கு வருது. அதனாலதான் இன்னைக்கு அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தார்கள் இன்னைக்கு தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறீங்களே, நீங்க இதே மாதிரி இழப்பு உங்க வீட்டுல நடந்துருச்சுன்னா, அஜித்குமாருடைய இழப்பு மாதிரி உங்க வீட்டுல நடந்துருச்சுன்னு சொன்னா நீங்க சும்மா விடுவீங்களா? இங்க அதைத்தான் கேள்வி. காவல்துறை அதுக்குன்னு சொல்லி சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறையினுடைய அடிப்படையில காவலர்கள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா இங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தீபாவளிக்கு லீவு போட மாட்டாங்க, பண்டிகை காலத்துல லீவு போட மாட்டாங்க, ராத்திரி பகல் உழைக்கிறாங்க. அதுலலாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி உண்மையிலே உழைக்கக்கூடிய, நாட்டுக்காக சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு நாங்க ராயல் சல்யூட் கொடுக்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இங்க நடந்திருக்கக்கூடியது, இவர்கள் அரசு அதிகாரியாக செயல்பட்டு இருக்கிறாங்களா, காவல் அதிகாரியாக செயல்பட்டு இருக்காங்களா, கூலிப்பட மாதிரி வேலை பார்த்திருக்காங்க. யாரோ கொடுத்த கமாண்டினுடைய அடிப்படையில கூலிப்பட மாதிரி வேலை பார்த்திருக்காங்க. யூனிஃபார்ம் இல்ல, வெறும் லுங்கி பனியனு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கூலிப்படை மாதிரி இவங்க வேலை பார்த்திருக்காங்கன்னு சொன்னா இது முழுக்க முழுக்க ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கிறது அப்படிங்கறதா உண்மை. இந்த அநியாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு திமுக அரசாங்கம் அவர் மேல 5 பேரை கைது செஞ்சிட்டோம், இவங்கள்ட்ட போன்ல பேசிட்டோம், சிபிஐ வழக்கு மாத்திட்டோம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு இவர்கள் கொஞ்சம் நாங்க நியாயமா நடந்துகிட்டோம் அப்படிங்கிறது மாதிரி சில பதிவுகளை இது நாள் வரையிலும் இந்த சம்பந்தமா பேசாதவர்கள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாம இவங்கள்ட்ட எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 3 நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? 3 நாட்களாக நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்போ கூட முதல்வருடைய நடவடிக்கையை பாராட்டி தான் பேசுறான். அப்போ கூட முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையில நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கு முதல்வர் பொறுப்பேற்கணும், முதல்வரும் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியல, சொல்ல முடியல. சோகால்ட் அதுல இந்த செந்தில்வேல்லாம் இருக்கிறாரே, எப்பா ரொம்ப மோசமான கேடுகட்ட ஜென்மங்கள். இப்போ இருந்து டேட்டா அனலைஸ் பண்றாரு. 2019க்கு முன்னாடி இத்தனை படுகொலைகள் நடந்தது, 2021 இருந்து 24 வரையிலும் இத்தனை தான் படுகொலை நடந்தது, இத்தனை தான், ஒண்ணுதான் நடந்திருக்குன்னு வையேன். அந்த ஒண்ணு உன் குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தா வலிக்காதா? அந்த குடும்பத்தை செந்தில்வேலுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால், செந்தில்வேலுடைய நண்பராக இருந்தால் வலிக்காதா செந்தில்வேலுக்கு? டேட்டா பாருங்க. இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி 500 பேர் ஒரு வருஷத்துக்கு செத்ததா இருக்கட்டும். 2021 இருந்து 24 வரையிலும் வெறும் ஒருத்தர் தான் செத்ததா கணக்கில் வைங்க, பிரச்சனை இல்லை. அந்த ஒருத்தர் உங்களுடைய குடும்ப உறுப்பினராக இருந்தா தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா? ஆளக்கூடியது நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதியினுடைய ஆட்சி. அவர் பாசிச கொள்கைக்கு எதிராக இருக்கிறார். அதிமுகவுடன் ஓரளவுக்கு நல்லா வேலை செய்கிறார். அதன் காரணமாக நம்ம குடும்பத்துல தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, செத்தா செத்துட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுரு போவீங்களா? நீதிமன்றம் சொல்லுது 24 பேர் செத்துருக்கிறான்னு சொல்லி. கேட்டா சொல்றீங்க அது
லாக்அப்ல டெத் ஆகல, விசாரணைக்கு வந்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போனதுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்ல செத்து இருக்கிறாங்க அல்லது ஃபிக்ஸ் வந்து செத்து இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு லாரி ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு பைக்கு போய் லாரியில மோதுது, ஆக்சிடென்ட் ஆகுது, நேர கொண்டு ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறாங்க. 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு 11வது நாள் சாகுறான். இப்போ எதுல செத்தான்? ஆக்சிடென்ட் சாவலையாம என்ன கணக்குல சொல்லுவீங்க நீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து செத்தான்னு சொல்லுவீங்களா? எந்த அளவுக்கு மோசமான கேடுகட்டத்தனமான செயல் இது. ஒரு அரசை பாதுகாக்கணும் சொன்னா இந்த அளவுக்கு இறங்கி போவாங்களா இந்த திமுகவுடைய ஜென்மங்கள் அப்படின்னு தெரியல. இப்ப 2 நாளா பயங்கரமா காவல்துறைக்கு எதிராக இவர்களுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்பா மறுபடியும் போராளிகள் அந்த போராளி மூடுக்கு வந்துட்டாங்க. அப்படின்னா இதுல எங்கேயுமே திமுக காரன் பெருசா இது படல, இன்க்ளூட் ஆகல அப்படிங்கிறது சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துல அந்த திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் பேரம் பேசியிருக்கிறார், 50 லட்சம் ரூபாய் பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த உடனே டிஎஸ்பி பேசியிருக்கிறதா சொல்லப்படுகிறது. அந்த இறந்த சகோதரன், இறந்த அஜித்குமாருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு அது கோர்ட்ல அந்த தகவல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா உண்மையிலேயே இதுல திமுக அரசாங்கம் நியாயமா செயல்பட்டு இருக்கிறதானா? செயல்படுது, இன்னைக்கு செயல்படுது. 4 நாளைக்கு அப்புறம் இன்னும் அதுக்கு அடுத்தபடியான விசாரணைகள் எப்படி போகும்னு தெரியல. நாளை மறுநாள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சென்னை எழும்பூர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் வச்சு ஒரு மிகப்பெரிய கடுமையான கண்டன போராட்டத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். இதை பார்க்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அந்த பகுதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் கட்சி பேதம் இல்லாம அஜித்குமார் மட்டுமல்ல, அஜித்குமார் மாதிரி இன்னைக்கு இனிமே யார் ஒருத்தருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க களத்துல வந்துடும். அந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கணும், இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்யணும். நீதிமன்றத்தினுடைய நேரடி தலையீட்டின் பேர்ல விசாரணை நடக்கணும். நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதிக்கப்பட்ட மாணவிக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மிக சீக்கிரமாக ஒரு விசாரணையை நடத்தி அதில் ஈடுபட்ட குற்றம் செய்த காவலர்கள் தண்டிக்கப்படணும். ஏன்னு சொன்னா ஃபெலிக்ஸ் ஜெயராஜனுடைய மரணத்திற்கு காரணமானவர்களுக்கு இதுவரையிலும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூழலில் ஈடுபட்டவர்களுக்கு இதுவரையிலும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2024 வரையிலும் கிட்டத்தட்ட 24 படுகொலைகள் நடந்திருக்கிறது காவல் நிலையத்தில், விசாரணை படுகொலைகள். அது எதுக்குமே இதுக்குதான் கைது பண்ணியிருக்காங்க. இதுவரை நடந்ததுல எந்த கைதும் செய்யப்படவில்லை. அரசாங்கம் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். திமுக அரசாங்கம் உண்மையிலே நீங்க நியாயவானாக இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து பொங்குறீங்க இல்லையா? சில திமுகவுடைய நம்ம யூடியூப் இன்னைக்கு பயங்கரமா பேசியிருக்கிறாரப்பா, 3 நாளா என்னப்பா பண்ண நீ? இன்னைக்கு பேசுறல இந்த 23 வழக்குக்கும் என்ன தமிழ்நாடு அரசு இன்னைக்கு காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக அமைச்சர் வீட்டுக்கு போறார், நேரடியாக முதல்வர் பேசுறார். இவ்வளவு செய்றீங்க இல்லையா? இதே மாதிரி எல்லா படுகொலைகளுக்கும் செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உண்மையிலே நீங்க நியாயமான அரசுன்னு சொல்லலாம். செய்யல் அப்படின்னு சொன்னா மக்களுடைய பிரச்சாரத்தின் பேர்ல, மக்கள் கொடுத்த நெருக்கடி, நீதிமன்றம் கொடுத்த நெருக்கடியின் பேர்ல தான் நீங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களே தவிர உண்மையிலே உங்களுக்கு மக்கள் நலன்ல கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படிங்கிறது வெளிப்படுகிறது. இந்த கூட்டணி கட்சிகள் சொல்ல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உண்மையிலே நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா இவங்களெல்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு நம்ம நேசிச்சோம், அந்த அளவுக்கு பார்த்தோம். எங்க ஒரு பிரச்சனைனாலும் முதல் கண்டன குரல்கள் அவர்களிடமிருந்து எந்திரி வரும். இப்போ வந்திருக்கு கண்டன குரல்கள், மாற்று கருத்து இல்ல. 3 நாளைக்கு அப்புறம் பொதுவா இதே மாதிரி சமூகத்துல நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல அட்ரஸ் பண்றதே அவங்கதான். ஆனா இன்னைக்கு எல்லாரும் பேசி விமர்சனம் பண்ணி வேற வழி இல்லாம உப்புக்கு சப்பா கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, கட்சி தலைவர்கள் தான் அப்படின்னு சொன்னா கட்சியினுடைய தொண்டர்கள் வரையிலும் முந்தானூறு வரையிலும் அதை பத்தி பேசாதவர்கள் நேற்றைக்கு வேற வழி இல்லாம அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அதை எடுத்து கருத்து போடுறாங்க. அதுலயும் முதல்வரை பாராட்டக்கூடிய வேலையை தான் செய்யறாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு மோசமான மனநிலையில ஆற்றால் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, ஒரு எம்பி சீட்டுக்காக எந்த அளவுக்கு இவர்கள் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நமக்கு வருத்தமாக இருக்கிறது. மிக மோசமான சம்பவம். இன்றைக்கு இந்த காவல்துறை, இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் போராடுறாங்க. காவல்துறையிட நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி எவ்வளவோ வழக்குகள் இன்னைக்கு வருது. சமூகத்துல தவறு செய்யக்கூடியவர்கள் நீங்க கைகால உடைக்கிறீங்க, இன்னும் 19 வயசு 20 வயசு பையனெல்லாம் ரவுடின்னு சொல்லி கொள்றீங்க, என்கவுண்டர்ல போடுறீங்க. எந்த அடிப்படையில் அவனை ரவுடி அப்படிங்கிற 20 வயசுல அவனை பெரிய ரவுடின்னு சொல்லி இது பண்ணி அவனை நீங்க படுகொலை செய்றீங்கன்னு தெரியல. அப்போ உங்களுக்கு மேல இருந்து வரக்கூடிய பிரஷர் அப்படிங்கிறது புரியுது. ஆனா அந்த பிரஷர் வருது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களை செய்வீங்களா அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி. காசு, படம், சமூகத்துல அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் மேல இந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணி செய்திருக்கீங்களா? ஈசிஆர் ரோட்ல ஒரு கார்ல போன பெண்களை இன்னொரு திமுகவுடைய குடிபொருத்திய கார் வந்து மோத வருது, ஒரு பிரச்சனை ஆகுது.
உடனடியாக காவல் அதிகாரிகளிடமிருந்து அதற்கு அறிக்கை வருது. அந்த காருக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவங்க திமுக காரங்க கிடையாது, இது வேற பிரச்சனை அப்படின்னு சொல்லி உடனடியாக அறிக்கை வருது. அப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதரவானவர்கள், அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர்கள் இதே மாதிரி குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவர்களை பாதுகாக்க முயற்சி செய்து அரசு காவல்துறை. ஆனா அதே நேரத்தில் அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், சாமானியவனாக இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தன மேல சந்தேகம் வந்தாலே அவனை அடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க போவாங்கன்னு சொன்னா, இங்க அதிகாரம் யாருடைய கையில இருக்குது? இங்க இந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்டு மக்களுக்காக பணி செய்யணும் சொல்லக்கூடியவர்கள் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மில்லியன் டாலர் கேள்விகள் நமக்கு இருக்குது. மிகவும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், இந்த வழக்குல இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த 10 பவுன் நகைய ஆட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காகவே கட்ட பஞ்சாயத்து செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான், கூலிப்படை மாதிரி தான் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அதை தவிர வேற எந்த சிந்தனையும் இவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகமாக இருக்கிறது. காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டு போனா எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. ஏன் எஃப்ஐஆர் போடுறது கிடையாதுன்னா, இவங்களுடைய குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணுமா? குற்றங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கணும்னா குற்றங்கள் நடப்பதை தடுக்கணும். நடந்த குற்றத்தை பதிவு செய்வதை அவாய்ட் பண்ணா எப்படி குற்றங்கள் தடுக்கப்படும்? மீண்டும் நடக்கதான் செய்யும், மீண்டும் படுகொலைகள் நடக்கதான் செய்யும், மீண்டும் கற்பழிப்புகள் நடக்கதான் செய்யும், மீண்டும் திருட்டு எல்லாமே நடக்கதான் செய்யும். அது எல்லாத்தையுமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. நாங்க எல்லா காவலர்களையும் குறை சொல்லல. காவலர்கள் தன்னலம் பார்க்காம உழைக்கிறார்கள். அவர்களுக்கு ராயல் சல்யூட். பண்டிகை காலங்கள்ல குடும்பத்தை விட்டுக்கிட்டு குடும்பத்தை கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம வேலை பார்க்கறாங்க, உழைக்கிறாங்க, மாற்றுக்கருத்தே செய்யல, அவங்களுக்கெல்லாம் ராயல் சல்யூட். ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில கருப்பாடுகள் இதே மாதிரி அயோக்கியத்தனங்களை செய்கிறார்கள். அதையும் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோ. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், பிரேம் சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் சூப்பர் தேங்க்ஸ் மூலமா நமக்கு ஒரு 100 ரூபா போட்டிருக்கிறாரு. அவருக்கும் ரொம்ப நன்றி. 2-3 நாள் ஆச்சு. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லணும்னு நினைப்பேன், மறந்து போகுது. சரி, இதில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல அடுத்தடுத்த தலைப்புகளில் பார்ப்போம். நன்றி.